குளிருக்கு அதுவுமா காலையில பிரேக்ஃபாஸ்ட் சுட சுட கொஞ்சம் வித்தியாசமா பரோட்டா ஆவி பறக்க. கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அதனால வீக்கெண்டுக்கு வச்சுக்கோங்க. பட் மஸ்ட் ட்ரைங்க, சூப்பரா இருக்கும். ரெசிபி புக்ல எழுதி வச்சுக்கோங்க, இல்லையா இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கோபி 65 செஞ்சு அதை ஸ்டஃப் பண்ணி ஒரு சூப்பர் டூப்பர் பரோட்டா தான் பண்ண போறோம். கோபி 65க்கு மசாலா கலக்க போறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு அதாவது கார்ன்ஃப்ளோரு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, எலுமிச்சை சாறு 1/2 பழம் எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிகை ரெட் ஃபுட் கலரிங் அதாவது சிவப்பு கலரு, தேவைப்பட்டா அதை சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க. உங்க தேவைக்கேற்ப உப்பு. காலிஃப்ளவரை அரைவேக்காடா வேக வச்சு நல்லா எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஒரு 3 கப் அளவுக்கு. சொன்ன மசாலா அத்தனையும் சேர்த்து தண்ணி கொஞ்சமா கலந்து இந்த காலிஃப்ளவரை ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் என்ன யோசனை? சமையல் ரெசிபிஸ் கோபி 65 பராட்டா ஆரம்பிப்போமா? மசாலா கலக்கி வச்சாச்சு. இப்போ வானலியில எண்ணெயை ஊற்றி சூடான அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சமையல் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சமும் எண்ணெய் இல்லாம வடிச்சிட்டு பொரிச்ச கோபி 65 அத்தனையும் எடுத்து வச்சுக்கலாம். பார்த்து, கொஞ்சம் கவனம் ஜாஸ்தி. வீட்டில் குழந்தைங்களோ இல்லை ஃபூடிஸோ இருந்தா பக்கமே வரவிடாதீங்க, இல்லைன்னா சும்மாவே காலி பண்ணிடுவாங்க. அப்புறம் கோபி 65 பராட்டா இல்லை, சாதா பராட்டா தான் டேபிளுக்கு கொண்டு போக முடியும். பொடிச்ச கோபி 65 கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு ஆறுன அப்புறமா எடுத்து பொடி பொடியா சாப் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் சமையல் ரெசிபீஸ்ல பஜ்ஜி வீடியோ போட்டதுக்கு செம வரவேற்பு இருந்தது. எல்லாம் பார்த்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணீங்க. அதே மாதிரி இதுக்கும் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புறோம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். வடசட்டி காஞ்ச அப்புறம் ஒரு 2 மேசக்கரண்டி எண்ணெயை விட்டு அந்த பொடியா நறுக்கின வெங்காயத்தையும் இதுல போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆகணும்னோ இல்ல செகப்பாகணும்னோலாம் அவசியம் இல்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்தாவே போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்திக்கலாம். நம்ம பொடிச்சு வச்ச கோபி 65யும் இதுல நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். இவ்வளோதான், நம்ம கோபி 65 ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. பராட்டாவுக்கும் சப்பாத்திக்கு கலக்கிற மாவு தாங்க, எப்பவும் கலக்கிற மாதிரி கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. ஒரு கையளவு மாவு உருண்டையை எடுத்து சப்பாத்தி கல்லில் வச்சு கொஞ்சமா அது மேல மாவை தூவி நல்லா வட்ட வடிவத்துல சப்பாத்திக்கு செய்யற மாதிரியே நல்லா செஞ்சுக்கோங்க. இப்போ கோபி 65 மசாலா 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சப்பாத்தி வட்டத்துல நடுவுல வச்சு ஒரு பொட்டலம் மாதிரி மடிச்சு விடணும். மசாலா முழுசையுமே உள்ள வச்சு மடிச்சு விடுங்க, கொஞ்சமும் வெளியே வராம பார்த்துக்கங்க. கொஞ்சம் பொறுமையாவே செய்யுங்க, ரொம்ப அழுத்தி செய்ய வேண்டாம், கிளிய வாய்ப்பு அதிகம். முடிச்சிட்டு அந்த பொட்டலத்துக்கு மேலையும் கொஞ்சம் மாவை தூவி விட்டு பொறுமையா அழுத்தி விட்டு சப்பாத்திக்கு வட்டமா செஞ்ச மாதிரியே திரும்பவும் சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சு வட்டமான வடிவத்துக்கு கொண்டு வந்துருங்க.
ஸ்டஃபிங் வச்சு பொட்டலம் மடிக்கிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய சப்பாத்தியை ரொம்ப பெரிய வட்டமாலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்பவும் மெல்லிசா வேண்டாம், கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் உள்ள ஸ்டஃபிங் வச்சு திரும்ப பரோட்டா செய்யும்போது கிளியாமல் வரும். நம்ம சமையல் ரெசிபிஸ் சேனலில் நிறைய ஸ்பெஷல் வீடியோஸ் இருக்குது. மட்டன் பாயா, ஹனி கார்லிக் சிக்கன், புகாரி சிக்கன் 65 அப்படின்னு நிறையா இருக்குது. அது இல்லாமல் லேட்டஸ்ட்டாக இப்போது பாகுபலி சிக்கன்னு ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா? பார்த்துருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்டஃபிங் வெளியவே வந்தாலும் கவலை வேண்டாம். ஏன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறதில்ல, வெறும் தவாலையோ இல்லை தோசைக்கல்லையோ போட்டு தான் சுட போகிறோம். எதுவும் பிரச்சனை இருக்காது. தவா சூடான அப்புறம் இந்த கோபி 65 பராட்டாவை எடுத்து ஒவ்வொன்றா சுட்டு எடுக்க வேண்டியது தான். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் திருப்பி போட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி செஞ்சு முடிங்க. ஹெல்த்தியாக வேணும்னு ஆசைப்படுறவங்க எண்ணெயை கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்திக்கலாம். குழந்தைங்களுக்காக செய்ய போகிறீங்க அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு ட்ரீட்டுக்காக கொஞ்சம் நல்லா செய்யணும்னு ஆசைப்பட்டாலோ இது மேலே கொஞ்சம் பட்டரோ இல்லை கீயோ தடவி செஞ்சால் ரொம்ப நல்லாவே வரும். சமையல் ரெசிபிஸ் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது, அதை பார்த்து ரசிக்கலாம். இல்லையா உங்களுக்கு பாட்காஸ்ட் கேட்கணுன்னு ஆசையாக இருந்தால் அது கூட இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளவுதாங்க, நம்ம கோபி 65 பராட்டா ரெடி. இது கூட ஒரு ராய்த்தாவோ ஏதாவது வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளோ வேலை செஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் இன்னொரு ராய்த்தாவான்னு நினைக்கிறவங்களுக்கு சிம்பிளாக ஒரு ராய்த்தா ரெசிபி சொல்கிறேன், அதை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஒரு கப் கெட்டி தயிர் எடுத்து நல்லா கொஞ்சமும் கட்டி இல்லாமல் வீசிக்கங்க. அது கூட ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ரெண்டையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கூட தேவைப்பட்டா ஒரு சிட்டிகை கருப்புப்பு, அதாவது பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதையோ இல்லை சாட் மசாலா கொஞ்சமோ சேர்த்திக்கலாம், தேவைப்பட்டால் மட்டுமே. எனக்கு இது தேவைப்படலை, எனக்கு ஸ்வீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் இது காரம் அது ஸ்வீட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதனால் இப்படியே சிம்பிளாக முடிச்சுக்கலாம். இன்னுமே நல்லா சர்வ் பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்க ஆனியன் ரிங்ஸு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் அது மேலே தூறதுக்கு, காரம் பத்தலைன்னா கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் கிரேட்டட் கேரட்டு எல்லாம் வச்சு கூட சர்வ் பண்ணலாம், நல்லா இருக்கும். ரெசிபி பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இல்லை லைக் பண்ணுங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கு ரெசிபி. சீக்கிரமா இன்னொரு ரெசிபியோட வந்து சேர்றேன். டாடா, பை பாய்.